காரின் பயணம். மீண்டும் காரில் பயணம். எப்பவுமே நீங்க கார்ல மட்டும் தான் பயணம். வேற என்னங்க பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. ஹாப்பி நியூஸ்னு சொல்ல முடியாது. ஹாப்பி நியூஸ் நாங்க நினைக்கிறோம். ஹாப்பி நியூஸ் தான். இல்ல அது ஹாப்பி நியூஸ் தான். ஆமா. நாங்க வந்து கார் மாத்த போறோம். ஆமா. நாங்க புது கார் வாங்க போறோம். இதுதான் வந்து பழைய கார் எவ்வளவு வருஷம் ஆச்சு? இந்த கார் வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. 3.5-4 years ஆச்சு. இந்த கார் வந்து நாங்க செகண்ட் ஹேண்ட்ல தான் எடுத்தோம். அப்போ நான் அங்க இல்ல. ஆமா. கூட வரும்போது நல்லா தடவை வந்தேன். அதுல அவளுக்கு ஒரு குசி. நான் இல்லாதப்ப செகண்ட் ஹேண்ட்ல எடுத்துட்டு நான் இருக்கிறப்ப புதுசு எடுக்கிற பாத்தியா அப்படின்னு சந்தோஷம் தாங்க. நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் கார்லாம் நான் போனது இல்லை, நான் பார்த்தது இல்லை. பார்த்துருக்கேன், ஆனா சொந்தக்காரங்க அப்படி பார்த்ததுதான். நம்மளா ஒன்று எடுத்ததே இல்லை. எங்க வீட்லயும் அப்படிதான். சரி, இவன் வீட்லயும் அப்படிதான். கார் இதெல்லாம் இவங்க மீன்ஸ் இவங்க கூட இருந்து எடுத்ததில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம், அதுவும் நான் கூட இருக்கேன். இப்போ இதுவே எங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாலாம் இருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்தியால அதுக்கு எடுப்போம். அது டைம் பொறுத்து தான். ஆக்சுவலா என்னன்னா எல்லாரும் சொல்லலாம் நீங்க இங்க வாங்கி உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் அங்கதானே இருக்காங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா என்னன்னா எங்களுக்கு அதுவும் என் ஒர்க் ஃபீல்ட்ல வந்து கார் இருந்தாதான் வந்து ஒரு பொசிஷனுக்கு மேல எப்படி ஆயிடுச்சுன்னா நான் இன்ஜினியராகவே மாற முடியும். ஏன்னா அந்த சைட் வந்து பாம்ஜிமேரால இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கார் இருந்தால் மட்டும்தான் அந்த சைட் வந்து எனக்கு தருவாங்க. அந்த சைட் தந்தால் தான் நான் வந்து இன்ஜினியராகவே ஆக முடியும். இந்த மாதிரிலாம் ஒரு சட்டன் இது இருந்தப்போ என்னால் இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா இப்போவும் கேட்டது என் காதிலே இருக்குது, நான் சாகருக்குள்ளே என்னை காரில் கூப்பிட்டு போவியாடா சொந்த காரில் அப்படின்னு. அது ஒரு நாள் வரும். அது எப்படியாவது வரும். எடுக்கும் போது எல்லா ஃபேமிலியோட தான் சேர்ந்து எடுப்போம். அது ஒரு நாள் வரட்டும். அப்போ நம்மள இதோட நல்லா பிரமாணமா இருக்கலாம். இங்க துபாயில சரி இவனோட ஃபீல்டுக்கு இது கார் இருந்தாதான் அவனால இது பண்ண முடியும். ஸோ அதனால இங்க இப்போ நான் அவங்க கூட இருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பட் இதுவுமே ட்ரீம் தான். எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்குமே வந்து காருங்கிறது வந்து இப்போவுமே என்னதான் நம்ம எக்கனாமிக்கலா வளர்ந்துட்டாலுமே நமக்கு வந்து இப்போவுமே கார் வாங்குறது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் தான் ஆக்சுவலாகவே. அதுவும் என்னை மாதிரி அதுவும் பசங்களுக்கு வந்து கார் வாங்கணுங்கிறது, காரு பைக்கு இதுக்கப்புறம் தான் ஒய்ஃபு. நானே கிளியராக சொல்லுவேன், எனக்கு ஃபர்ஸ்ட் காரு தான், அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபு அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் தான் எங்களுக்கு வந்துட்டு. நாங்கள் அதுவே எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை இந்த கார், பர்டிகுலராக இந்த கார் நிசானில் வந்து இந்த கார் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வாங்கின சேலரி அந்த ஒரு பேங்க் இது அதெல்லாம் வச்சு பார்த்தப்ப என்னால் வாங்க முடியல. ஈவன் பழைய கார் கூட வாங்க முடியல என்னால். இந்த கார் தான் கிடச்சிச்சு. இந்த கார் வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். வாங்கினப்பவே 42,000 ஓடி இருந்துச்சு. இப்போ அட்லீஸ்ட் 1.5 லட்சம் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 1,10,10,000 நானே ஓட்டியிருக்கேன் இந்த காரை. ஓட்டினது மட்டும் இல்லாமல் வாங்கின 2வது வாரமே கொண்டு போய் இடிச்சிருக்கேன். வேற எங்கேயாவது கொண்டு விட்டா பலூன் வரும்னா பலூனவே காணோம். என்னது பலூன் பலூன் பலூன். சோ இந்த மாதிரி நிறைய மெமரபிள்ஸ்லாம் இருக்கு இதுல. ஏன்னா இப்ப வந்து 2 வருஷம் ஆகுதா நானு. அதுக்கு முன்னாடி இவன் வந்து இங்கதான் அழுவுறது, சிரிக்கிறது, என்கிட்ட போன் பேசுறது, நான் சண்டை போடுறது, இவன் என்ன கத்துறது எல்லாமே இந்த காருக்குள்ளே தான். ஏன்னா அவன் ரூம்ல இருக்கும் போது இந்த கார்ல தான் வந்து பேசுவான். லைட்டு போட்டு வச்சுட்டு அது போட்டு இங்கதான் உட்காந்து அவன் அழுகுறதும் சரி, நான் அழுகுறதும் சரி, திட்டுறதும் சரி, எவ்வளவு இத சொல்றேன். எல்லாமே அழுகுறதும் எல்லாமே எமோஷன்ஸுமே இந்த கார் வந்து பாத்துருக்கு. முக்கியமா பாய்ஸ் கூட இருக்கிற பசங்களுக்குலாம் எல்லாம் கார்த்தி பிரதீப்க்குலாம் வந்து சொல்லவே வேணாம் இந்த கார். ஏன்னா இந்த கார்ல பேசிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இதை போய் பேசுவாங்க. அப்போ முன்னாடி காருக்கு தானே தெரியும். இந்த பிள்ளையாருக்கு தான் தெரியும். வேலு இப்பதான் வந்துச்சு. பிள்ளையார்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா களி ஊத்துவோம். இந்த கார்ல என்ன பண்ணிருக்கோம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா. இப்ப கொஞ்ச நாள் வர இப்ப கார்ல கொஞ்சம் இது பிரச்சனை. இந்த வண்டி விக்கிறதாவே இல்ல. இந்த வண்டி வந்து நல்லா ஒரு சூப்பர் வண்டி. Ford EcoSport வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல், பிடிச்ச வண்டி இது. இந்த வண்டி தான் எடுக்கணும்னு சொல்லி, ஏன்னா என்னால அந்த பெரிய மாடல் போக முடியாதுங்கிறப்போ ஓகே கம்ஃபர்ட்டா இந்த SUV மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கார் வந்து போச்சு. ஸோ இந்த கார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த காரில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், லாங் டிரைவ்ஸ் எல்லாமே இந்த காரில் போயிருக்கு. ஸோ இந்த கார் இப்போ வந்து நான் மாற்றுற ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. என்னாச்சுன்னா இந்த வண்டியில் நிறையா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 1 இயரில். ஃபோர்ட்னா எல்லாருக்குமே தெரியும் நிறைய ப்ராப்ளம்ஸு. 2வது சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து நிறையா
எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அதுதான் ப்ராப்ளம்ஸை விட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. ஃபோர்டுன்னு அமெரிக்கன் பிராண்ட் என்ன எடுத்தாலுமே அது ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்குமே ரேட்டு கூட. இந்த வண்டிக்கு வாரண்டியும் கிடையாதா, எல்லாமே நானே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு லிமிட்டுக்கு மேலே. ஸோ அப்படி யோசிக்கிறப்போ இப்போ ஒரு மேஜராக இன்ஜினில் ஒரு இன்ஜின் சிம்பிள் இஷ்யூ வந்துச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதை மாற்றி காசு கொடுக்கும்போது அப்போ அதுக்கு நீங்கள் புது காரே எடுத்துடலாம் அப்படின்னு அந்த அண்ணாவே வந்து சொல்லிட்டாரு என்கிட்ட. அந்த என்னோட மெக்கானிக் அண்ணானே வந்து சொல்கிறாரு, இந்த வண்டியை இன்னுமாயா அடித்து ஓட்டிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் இந்தியாவில் நல்ல வண்டியா, இங்கே நீ ஓட்டுற 140 150 இந்த வண்டி தாங்காது. ஸோ தயவு செஞ்சு வண்டி மாற்றிடு, நீ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ணி பாஸ் ஆக்கி திரும்ப இன்னொரு தடவை பாஸ் ஆகிறதுக்கு பதிலாக வேறு வண்டி மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்துச்சு. ஸோ புது வண்டி வாங்கலான்ட்டு நாங்கள் ரீச்சே ஆகிட்டோம் நிஷான் ஷோரூமுக்கு. இந்த வண்டி பற்றி பேசிகிட்டே இருப்பேன் நான், ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டி விற்கும் போது இன்னும் நிறைய பேர் வீடியோ பேசுவோம். இப்போ நம்ம புக் பண்ண தான் வந்திருக்கோம், பார்ப்போம். புக் பண்ணிவிட்டு அந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது, நான் உள்ளே காட்டுறேன் அந்த வண்டி எப்படி இருக்குன்னு. புது வண்டி என்ன வாங்க போகிறோன்னா நிசான் எக்ஸ்ட்ரைல் வாங்க போகிறோம். ஊரில் இந்த வண்டி ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், பட் ஆனால் இங்கே வந்து யூஏஏ பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு வண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டியும் கூட. ஓகே பார்ப்போம். ஷோரூம்க்கு இந்தியாலையும் எடுக்கிறோம், ஃபேமிலி அப்புறம் சொல்கிறேன். வாங்க, வெல்கம் டு டிடிஎஸ். வெல்கம் டு டிடிஎஸ். 6 நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்லிருக்க பாத்தீங்களா, முன்னாடி போட்டுறாத. 2 hours later. தெரியுமா எது ஓசில கிடைச்சாலும் விடுறது இல்ல. வா ஒரு புடி பிடிப்போம். ஒரு குடி இன்னைக்கு குடிவா. வீட்டில் காஃபி போடுனா போட மாட்டேன், இங்க இலவசமா இருக்கு. இது காஃபி கிடையாது, இது வந்து சாக்லேட் மில்க். இருக்கு, குடிச்சு பார்ப்போம். சாக்லேட் மில்கா? சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. கார் புக் பண்ணியாச்சு. ஒரு வழியா நம்மளோட ட்ரீம் கார்னு சொல்லலாம். ஏன் ட்ரீம் கார் சில பேருக்கு வாங்கக்கூடிய ஒரு ட்ரீம் கார் இருக்கும், வாங்க முடியாத ஆனால் அந்த வண்டி ஓட்டி பார்க்கணுன்னு ஒரு ட்ரீம் கார் இருக்கும்ல. இது வந்து எனக்கு வாங்க முடியும் அப்படின்னு நினச்ச ஒரு ட்ரீம் கார். ஒரு வழியாக புக் பண்ணிட்டேன். ஆனால் அண்ணாச்சி வந்து மார்ச் மாதம் தான் வரும்னு சொல்லிட்டாப்ல ஸ்ட்ரிக்டா. ஆமாம், நாங்கள் கேட்டது கிரே கலர். ஆமாம், நாங்கள் எந்த கலர் கேட்டாலும் அதாவது வெள்ளை கலர் இருக்குங்கிறான், கருப்பு மஞ்சள் கலர் இருக்குங்கிறான், ஆரஞ்சு கலர் இருக்குங்கிறான். நாங்கள் கேட்ட 2 கலர், ஒன்று பிளாக்கு, இன்னொன்று வந்து கிரே. அந்த 2 கலரும் அந்த காருக்கு சூப்பராக சூட் ஆகும். ஆனால் அந்த 2 கலருமே இல்லை சாமின்ட்டான் அவன். பிளாக் வாங்கலாம், ஆனால் அது வந்து டஸ்ட் அதாக இருக்கும். சரி, அதை மெயின்டைன் பண்ணுறது துபாயில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஊரில் மழை பெஞ்சிச்சுன்னா சடன்னு அடிச்சு காரெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி க்ளீனாக வச்சிரும். ஆனால் இங்கே வேற மழை எப்படி இருக்குன்னா 2 துளி தூரும், அதோட நின்றும். நம்ம அந்த ஈரத்தோடயே கிடக்குமா காரு ஃபுல்லு. அப்படியே அந்த தூசியும் காற்று எல்லாம் வந்து காரு நம்ம அப்போதான் கழுவி கொண்டு வந்து வச்சிருப்போம். செம்ம கண்ட்ராவி ஆக்கி விட்டுரும் வெதரு. ஸோ துபாயில் வந்து பிளாக் கார் வந்து சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும், நல்ல லுக்கு நல்லா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். ஆனால் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். 3 நாளைக்கு ஒரு தடவை கழுவிட்டே இருக்கும், இல்லைன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. நான் அதனால தான் அவன்கிட்ட சொன்னேன் 2 கலர்டா, ஒன்று கிரே இல்லை பிளாக்கு, 2ல் எது ஃபர்ஸ்ட் வருதோ சொல்லி அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரே வந்தா ரொம்ப சந்தோஷம். அது ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்துச்சு எங்க பார்க்கும்போது. எங்க லக்குக்கு அங்க ஒருத்தவங்க வந்து டெலிவரிக்காக இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்காக வச்சிருக்கான். அதனால ஆனா அந்த காரை திறக்க விட மாட்டேன்ட்டாங்க. அதனால உங்களுக்கும் காட்ட முடியல. எப்படி எங்க காரு நம்ம கையில வரும்போது நம்ம வந்து என்ன வேணா பண்ணலாம். அடுத்தவங்க காரை போய் அண்ணாச்சி எனக்கு கொஞ்சம் திறந்து காட்டுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்லா இருந்தது. கார் வரும்போது எப்படியாவது உங்க வீட்லயும் உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வா. அது வந்து மேனிஃபெஸ்டேஷன். அதாவது எப்படியாவது இப்போ இந்த கார் வாங்கணும்னு நினைச்சேன், எப்படியோ அட்லீஸ்ட் ஒரு புக்காவது பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி எப்படியாச்சும் எங்க அம்மாவும் அப்பாவையும் இந்த கார்ல எப்படி இந்தியாலையும் கார் வாங்க தான் போறேன். கார் வாங்குவோம், அது இந்த வருஷமானு தெரியாது. இப்பதான் ஒரு கார் வாங்கி அதுக்கே லோன் கட்ட முடியாது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த வருஷமே அப்படி இல்லை, இங்க வாங்கிட்டோம். சரி, ஒருவேளை இவனோட கார் தானே, அப்போ வந்து அவங்க அம்மா அப்பாவும் வந்தாங்கன்னா நல்லா தானே இருக்கும். என்னோட கார் தானே, எங்களோட கார் தான். இப்போ எங்க அம்மா அப்பாட்ட லைசன்ஸ் இருக்கு, லைசன்ஸுங்க எங்க அம்மா அப்பாட்ட பாஸ்போர்ட் இருக்கு. பட் ஆனா அவங்கள வந்து கூட்டிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்கணும், ஆனா அப்ப இருந்த ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ல முடியல. பட் இனிமே எப்படியாச்சும் இந்த வருஷத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்கள இந்த கார்ல உட்கார வச்சு ஒரு வீடியோ போடுவேன், கண்டிப்பா போடுவேன். அவங்கள கூட்டிட்டு வந்து துபாய் காட்டியே தீருவேன். பார்ப்போம், அது வந்து நினைக்கிறேன் நடக்கும்னு நம்புறேன். ஸோ பார்ப்போம், அந்த ஒரு சீனுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறாமா.
இந்த வீடியோ அவங்க பாப்பாங்களான்னு தெரியல. அவங்க பாப்பாங்க அவங்க வந்தது பார்த்துட்டு இது 2 பைத்தியங்கள் ஏதோ வளர்றதுக்கு அப்படின்னு முன்னாடி முன்னாடி மட்டும் 2 ஷாட் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. பட் ஆனா அவங்க பாக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்லல. ஆனா எங்களோட இது நீங்க எல்லாமே பார்த்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னுக்காக தான் உங்ககிட்ட இதை சொல்றேன். ரொம்ப ஆசை அவங்கள கூட்டிட்டு வரணும் பாப்பா. இன்னும் அவங்க கிட்ட சொல்லல, அவங்களுக்கு சர்ப்ரைஸா அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம கார் வாங்குவோம், வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்க சர்ப்ரைஸ் ஒன்னொன்னு பொறுமையா அடிங்க, கேப் விடாம அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கலாம். அதனாலயா நல்லபடியா காரை புக் பண்ணியாச்சு. நம்ம கார் எடுத்துட்டு இந்த கார் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய இதெல்லாம் கொண்டு போகணுங்க. அது உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட அன்பும் தேவைப்படுது. அதுன்னு அஸ்கி வயசுல தேவைப்படுது அவளுக்கு. உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட அன்பும் பார்த்து நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க இல்லையா அவங்க மனசார. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸ். நீங்களும் நல்லா இருங்க. ஓகே, கார் வர வரைக்கும் உங்களிடமிருந்து காத்திருப்பதே உங்களில் நான் டிடிஆர் சிட்டிஸ். பாய். மண்டபத்திரம் गाइस.